கடிதத்தின் மூலம் வரும் தலைவனின் அழைப்பு அரசியல் களத்தில் பெரும் புயலை கிளப்பும் என்பதற்கு தலைவர் விஜயின் மாநாட்டு அழைப்பின் கடிதங்களே சாட்சி. தமிழக அரசியல் வரலாற்றில் கடிதங்களுக்கென்று தனி இடம் உண்டு. தலைவர் விஜய் அவர்களின் மாநாட்டு அழைப்பு கடிதமும் அந்த வரலாற்றை மீண்டும் எழுத இருக்கிறது. இதோ என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே என்று உள்ளம் தொடும் அன்போடு மதுரை மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்து இரண்டாவது கடிதம் எழுதியிருக்கிறார் தலைவர் விஜய். வரும் 21ஆம் தேதி மதுரை பாரப்பத்தியில் தாவேகவின் இரண்டாவது மாநில மாநாடு எழுச்சியுடன் நடக்க இருக்கிறது. அதில் அக்கறையும் பெரும் பொறுப்பும் கொண்டு அணுகப்பட வேண்டிய கர்ப்பிணி பெண்களும் கை குழந்தைகளுடன் இருக்கும் சகோதரிகளும் நேரில் வரவேண்டாம், நேரலையில் மாநாட்டை காணட்டும் என்கிறார். அன்பின் கருணையும் மரியாதையுடனும் நடத்தப்பட வேண்டிய முதியவர்களும் மாற்றுத்திறனாளிகளும் அவர்களின் உரிமைகளை முன்வைக்கும் மதுரை மாநாட்டை நேரலையில் காணட்டும், நேரில் வரவேண்டாம் என்கிறார். பள்ளி குழந்தைகளின் உள்ளம் வென்ற மகிழ்வின் புன்னகையுடன் தலைவர் விஜய் தனது பேச்சை தொலைக்காட்சியில் கேளுங்கள், நேரில் வேண்டாம் என்று பள்ளி குழந்தைகளுக்கு அன்போடு அறிவிப்பு செய்கிறார். தகுதி பார்த்து பொறுப்பை முன்னிறுத்தும் தலைவர்களுக்கு மத்தியில் பொறுப்புணர்வை முன்னிறுத்தும் கட்சியாக தாவேகவை வார்த்தெடுத்த தலைவர் விஜய் ராணுவ கட்டுப்பாட்டுடன் மாநாட்டில் தாவேக தோழர்கள் இயங்க வேண்டுமென கட்டளையிடுகிறார். மனசாட்சியுள்ள மக்களாட்சி என்னும் உன்னத அரசியலில் உறுதியுடன் தமிழக அரசியல் வரலாற்றை மாற்றி காட்டும் பேரறிவிப்பாக மாபெரும் மாநில மாநாட்டிற்கு மதுரைக்கு அழைத்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்.